Hi friends, good morning. இன்னைக்கு ஜூலை 17th நியூஸ் பேப்பர் பாத்திரலாம். இடத்துல கர்நாடகா பில் mandates 50% quota for locals in management positions இருக்கு. Mandates அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தமிழ்நாடு கவர்னர் ரவி calls on PM மோடி in New Delhi இருக்குங்க. calls onனா meets PM மோடின்னு அர்த்தம். He chaired to death in fire at retiring room for sustained burns அப்படின்னு இருக்குங்க. இங்க வந்து charred அப்படின்னா எரிஞ்சு கருகி போறதுங்க. burn and become blackened தாங்க சார்ட். சஸ்டெயின் பர்ன்ஸ் அப்படின்னா படுகாயங்களோட தப்பினார் அப்படின்றத சஸ்டெயின். வாழ்றாங்க பட் காயங்களோட இருக்காங்க அப்படின்னு. இப்ப புது செக்ரட்டரி தமிழ்நாடுக்கு ஹோம் செக்ரட்டரியா தீரஜ் குமார் அப்படின்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்டான நியூஸ் கிடையாது நம்மளுக்கு. மியூசிஷியன் ரமேஷ் நாராயணன் ஃபேசஸ் ஃபிளாக் ஃபார் இன்சல்டிங் ஆசிஃப் அலின்னு இருக்குங்க. ஃபிளாக் அப்படின்னா ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம். ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம்னா பயங்கரமா அவரை வந்து எல்லாரும் திட்டிருக்காங்க அப்படின்னு. சென்ட்ரலைஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் ஹேவ் நாட் ஏஸ்டு த டெஸ்ட் அப்படின்னா ஏஸ்டு அப்படின்னா மேடு கம்ஃபர்டபிள்னு அர்த்தம். இல்லைன்னா டு பெர்ஃபார்ம் எக்ஸ்ட்ரீம்லி வெல். சோ இந்த மாதிரி என்டிஏ கண்டக்ட் பண்ற ஒன் டைம் டெஸ்ட் வந்து அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஏஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. சோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. சர்ப்ரைஸ் ஆக்சலரேஷன் இந்த எடிட்டோரியல முடிஞ்சா படிச்சு பாருங்க. எராட்டிக் ரெயின்ஸ் மேக் த கோல் ஆஃப் கர்பிங் இன்ஃபிளேஷன் மோர் சேலஞ்சிங். கர்பிங் இன்ஃபிளேஷன்னா இன்ஃபிளேஷனை ஸ்டாப் பண்றத இந்த எராட்டிக் ரெயின்ஸ்னா சின்ன சின்ன ரெயின்ஸ்னு அர்த்தம். அன்ஈவன் இர்ரெகுலர் ரெயின்ஸ் சரிங்களாங்க. எராட்டிக் அப்படின்னா அன்ஈவன் அன்பிரெடிக்டபிள் ரெயின்ஸ்னு அர்த்தம். அந்த ரெயின்ஸ்னால நம்மளோட இன்ஃபிளேஷனை நம்ம கம்மி பண்ணணும்ன்ற கோலை அச்சீவ் பண்றது இன்னும் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. மோர் சேலஞ்சிங்னா மோர் டிஃபிகல்ட்னு அர்த்தம். ஸோ நேஷனல் ஸ்பிரிட் யூரோ அண்ட் கோப்பா கிண்டில்டு நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸ் அக்ராஸ் யூரோப் அண்ட் அமெரிக்காஸ். ஸோ மேன் ஹூ ஸ்டோல் நீட் பேப்பர் ஃப்ரம் என்டிஏ ட்ரங்க் அரஸ்டட் அப்படின்னு இருக்குங்க. என்டிஏ ட்ரங்க் அப்படின்னா என்டிஏவோட லிங்க் வழியா என்டிஏவோட சம்பந்தப்பட்ட ஏஜென்சிஸ் வழியா பேப்பரை திருடினவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். புல்ஸ் அப் அப்படின்னாலும் ஸ்டாப் இருந்தாங்க அர்த்தம். ஹைகோர்ட் புல்ஸ் அப் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர் ஃபார் டிலேயிங் ட்ரையல் அகேன்ஸ்ட் ராகுலுக்கு எதிரான கேஸ டிலே பண்ணதுக்காண்டி ஹைகோர்ட் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஃபுட் பிரைஸ் ஆங்ஸைட்டி மே எப் அஸ் ஃபார்ம் ஏரியா சோன் இன்க்ரீசஸ் அப்படின்றாங்க. ஃபார்ம் ஏரியானா விதைக்கப்பட்ட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால ஃபுட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற கவலை வந்து கொஞ்சம் குறையலாம். எப்படின்னா ஸ்லைட் டிக்ரீஸ்னு அர்த்தம். இந்த இடத்துலங்க புட்ஸ் ஆன் மேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. புட்ஸ் ஆன் மேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெப்ரிமேண்ட் பண்றதுங்க. ரெப்ரிமேண்ட்னா ஒரு ஸ்ட்ராங் அபிஷியல் டிஸ்அப்ரூவல சொல்றது. நீங்க பண்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றது சரிங்களா. பிசிசிஐ ரிக்வெஸ்டின் பேர்ல பைஜூஸ் மேல ஐபிசி கேஸ் காண்டி என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் சரிங்களா ஒரு டிஸ்அப்ரூவல் சொல்லியிருக்கு. ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் சொல்லியிருக்கு. டெலிகாம் செக்டர் அவைட்ஸ் நெக்ஸ்ட் ஃப்ரான்டியர் இன் கம்யூனிகேஷன் வயா பாலிசி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டெலிகாம் செக்டர் பயங்கரமா முன்னேறி இருக்குங்க டிஜிட்டல் இதை வச்சு. வந்து நெக்ஸ்ட் கோட்டையை பிடிக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ பாலிசி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வேல்ஸ் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் வவுகான் அவர் வந்து ரிசைன் பண்ணிருக்காருங்க. இந்த இடத்துல உஷா வேன் ஸ்பவுஸ் ஆஃப் ட்ரம்ப்ஸ் ரன்னிங் மேட் ஹாஸ் இந்தியன் ரூட்ஸ் இருக்குங்க. ட்ரம்போட ரன்னிங் மேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடயே ஓடுறவர்ன்றது லிட்ரல் மீனிங். சோ இங்க வந்து ட்ரம்போட கட்சியிலேயே இருக்கிற அவருக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஆளு அப்படின்றதா ரன்னிங் மேட். சோ வைஸ் பிரசிடென்டோட வைஃப் தான் உஷா சிலுக்குருவி வான்ஸ் ஓகேவாங்க. இதுல ரன்னிங் மேட்னா வைஸ் பிரசிடென்ட் அர்த்தம். அடுத்து இன்னையோட வேர்ட் ஆஃப் த டே சர்மைஸ்னா என்னதுன்னா மெசேஜ் எக்ஸ்பிரசிங் an opinion based on incomplete evidence சரிங்களா. இமேஜின் டு பி த கேஸ் ஆர் ட்ரூ ஆர் ப்ராபபிள். அதாவது நீங்களா ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிறது. சோ நீங்களா கெஸ் பண்றது. உங்களோட ஒப்பீனியனை எவிடன்ஸே இல்லாம இல்ல போதாத எவிடன்ஸ் வச்சு சொல்றதுதான் சர்மைஸ். ஓகேங்க. இதோட இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.